பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு அநேக காரியங்கள்ல வீழ்ச்சிகள் வரும். நான் எவ்வளவு தூரத்துக்கு நான் ஆண்டவருக்காக நிறைய காரியங்கள் செய்யணும்னு நான் பிரயாசப்படுறேன், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், என்னால பரிசுத்தமா வாழ முடியல. மாம்ச சிந்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால மாம்ச சிந்தை ஜெயிக்க முடியல. எதையாச்சும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கெட்ட வார்த்தைகள் பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால அந்த பேசாம இருக்க முடியல. ஏதாவது ஒரு கோவமோ அப்படி பேசிடுறேன். இப்படி எல்லாம் பலவித போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள்ல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 1:1 துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை முதலாவது, துர்மார்க்கருடைய ஆலோசனை நம்ம நடக்க கூடாது அப்படி என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, உலகத்துக்குரிய பிள்ளைகளிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறார்கள். எப்படி ஆலோசனை கேட்கிறார்கள்? என் குடும்பத்துல என் புருஷன் குடிக்கிறான், என் பிள்ளைங்க கீழ்ப்படியல, எங்க குடும்பத்துல கடன் பிரச்சனை, இதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான மக்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறார்கள். உலக பிரகாரமான மக்கள் எப்படி இருப்பாங்க? பாவத்தின் அடிமைத்தனத்துல இருப்பாங்க, துர்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, இயேசுவை பற்றின அறிவில்லாமல் இருப்பார்கள், ஞானத்தை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளா இருப்பார்கள். உலக பிரகாரமான அத்தனை ஞானங்களும் இருக்கும், ஆனா இயேசுவை பற்றின ஞானம் அவர்களிடத்தில் இருக்காது. அவர்கள் எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுப்பார்கள் என்றால், துர்மார்க்கமான ஆலோசனைகளை கொடுப்பார்கள். உங்களுக்கு ஒருவேளை தெரியலாம், நமக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுக்கிறார்கள். இந்த நாட்களில் ஏதோ ஒரு நபரோடு கர்த்தர் பேசுகிறார், நீங்க நினைக்கலாம் அவங்க எனக்கு நல்ல ஒரு ஆலோசனை தர்றாங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த உலக பிரகாரமா துர்மார்க்கமா வாழுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? சூனியம் வைக்கிறது, மந்திரவாதம் செய்கிறது, விக்கிரகாராதனை செய்கிறது, உலகத்துக்குரிய எல்லா அசுத்தத்துக்குள்ளே விழுந்து நடந்துட்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த ஆலோசனை நீங்கள் செய்யும் பொழுது எப்படி இருக்கும்? அது ஆண்டவர் சொல்றாரு, துர்மார்க்கருடைய ஆலோசனை நீங்க கேட்க கூடாது, கேட்கவே கூடாது. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இல்லாத ஆலோசனையா? இந்த பரிசுத்த வேதாகமத்துல இல்லாத ஆலோசனை உனக்கு எவன் கொடுத்துட போறான்? யாருமே கொடுக்க முடியாது. இந்த பரிசுத்த வேதாகமத்துல இல்லாத ஆலோசனை எங்கேயுமே இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவாம ஏன் வேதத்துல பிரியமாயிருங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கத்து கொடுப்பேங்கிறாரு. இந்த நாட்கள்ல ஒரு சகோதரி என்னட்ட போன் பண்ணி கேட்டாங்க, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்கா, நீங்க எல்லாத்தையும் சொல்லுவீங்களா அப்படின்ட்டு. நீங்க எதுக்கு தீர்க்க தரிசி உங்களுக்கு பின்னாடி ஓடுறீங்க? இந்த பைபிள் இல்லாத தீர்க்க தரிசனமா வேற உங்களுக்கு சொல்லிட போறாங்க? அப்படி எல்லாம் கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தருடைய வேதத்தை நம் கையில எழுதி கொடுத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துர்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாத. துர்மார்க்கன் உனக்கு துர்மார்க்கமான ஆலோசனை தான் சொல்லி தருவான். நம்ம பைபிளை படிப்போம், பைபிள்ல நம்ம இரவும் பகலும் தியானமா இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ஆலோசனை நம்மை நடத்துவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் கடைசி காலங்கள், அதுவும் கடைசி நாட்களிலே சாத்தான் மனிதர்களை தேடி, தீர்க்க தரிசனங்களை தேடி, தீர்க்கதரிசிகளை தேடி ஓடும்படியான காரியங்களை செய்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனை நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்ப கூடாதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு நம்ம மனிதர்களுக்கு பின்னாடி போக வேண்டும்? அதுல இப்ப என்ன செய்யறாங்கன்னா, துர்மார்க்கமா வாழுகிறவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டு அவங்களும் துர்மார்க்கமான போகக்கூடிய காரியங்கள் வருகிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, துர்மார்க்கருடைய ஆலோசனை நீங்க நடவாதீங்க. நீங்க அவருடைய ஆலோசனைகளை கேட்டு ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும், ஒரு வாகனம் வாங்குறதா இருந்தாலும், ஏதோ ஒரு பிள்ளைகளுடைய திருமண காரியங்களா இருந்தாலும், ஏதோ ஒரு காரியம், பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்களா இருந்தாலும், துர்மார்க்கருடைய ஆலோசனைகளை நாடி தேடுகிற பிள்ளைகள் கேட்கிறீர்கள், இந்த வார்த்தையை கேட்கிறீர்கள். அதனால இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர்களுடைய ஆலோசனையை தேடாதே, என்னுடைய ஆலோசனையை கேள், நான் உன்னோடு கூட பேசுவேன், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறது எனக்கு தெரியும், அதனால நீ என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால நீங்க உலகத்துக்குரிய வாழ்க்கையில் வாழுகிற மக்களிடத்தில், துர்மார்க்கமாய் சீர்கேடாய் வாழுகிற மக்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறதை முதலாவது நிறுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆலோசனைகளுக்கும் ஆலோசனை தருகிற தேவன் நம்மளுடைய ஆலோசனை கர்த்தா. வசனம் அப்படி இருக்குது, அவர் ஆலோசனை கர்த்தர் என்று வசனம் இருக்குது. அந்த ஆலோசனை தருகிறவரிடத்தில் கேட்காம ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஆலோசனை கேட்டுட்டு ஒரு நாள் போய் பாதாள குழியில போய் விழும்போது, ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால இப்பொழுதே தேவ ஆலோசனையை கேட்டு நடப்பீர்கள் என்றால் அது அழகான ஒரு வழி நடத்துதலா இருக்கும்.
நீங்க அதனால இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, துர்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்காதீங்க என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 5:22 துர்மார்க்கருடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 5:22 துர்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிர்களால் கட்டப்படுவான். துர்மார்க்க அவன் அக்கிரமத்துல பிடிபட்டு கிடக்கிறான், அவன் பாவத்துல கட்டப்பட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆலோசனை கேட்க கூடாது. ஒருவேளை நம்ம கிட்டே ஒருவேளை துர்மார்க்கமான கிரியைகள் இருக்கலாம், துர்மார்க்கமான கிரியைகள் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு குறி கேட்கிறது, நாள் பார்க்கிறது, சகுனம் பார்க்கிறது, இந்த மாதிரிப்பட்ட சீர்கேடுகள், இது துர்மார்க்கம், துர்மார்க்கமான கிரியை. இது மறைமுகமா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நினைப்போம் ஒருவேளை சிலைகளை வைத்து வழிபாடு செய்கிறதுதான் விக்கிரகாராதனை என்று நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுவும் விக்கிரகாராதனை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பொருளாசையான விக்கிரகாராதனை இதுவும் ஒரு விக்கிரகாராதனை என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த குறி கேட்கறது, நாள் பார்க்கிறது, போகும்போது பூனை குறுக்கால போயிருச்சுன்னா ஐயோ சகுனம் பார்க்கிறது, இதெல்லாம் விக்கிரகங்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள். இதை தேவன் சீப்போ என்று அருவருக்க சொல்லியிருக்கிறார். சீப்போன்னு அருவருக்கணுமா? இந்த நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல பியார் கிறிஸ்தவங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை என்று ஒருத்தி சொல்வார்கள் என்றால் அவர்கள் இந்த மாதிரிப்பட்ட சீர்கேடுகளை செய்ய மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடக்குது. விக்கிரக கோயில்கள்ல போய் தொக்கெடுக்கிறேன்னு சொல்லி போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாள் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள் இடத்தில் போய் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒருத்தவங்க வந்து குறி சொல்றாங்கன்னா இங்கெல்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, கிளம்புன்றணும். அதை விட்டுக்கிட்டு அவங்க சொல்லுகிறதை கேட்டு அதன்படி நமக்கு நடக்கும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறார்கள். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பு. அப்படிப்பட்ட காரியங்களை போ என்று அருவருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு ஒரு சகோதரியே தெரியும். அந்த மாதிரிப்பட்ட நபர்கள் வரும் பொழுது, ஏசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு வேற என்ன வேணும்? சாப்பாடு வேணுமா? சாப்பாடை கொடுங்க. அந்த மாதிரி அவங்க சொல்லுகிறத நம்ம காதுகளில் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த சகோதரி அந்த வார்த்தைகளை கேட்காதபடிக்கு அந்த வருகிற சகோதரன் சகோதரிகளுக்கு சாப்பாடை கொடுத்து ஏசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்க வேண்டும். மற்ற மாதிரி கிறிஸ்தவ வட்டாரத்தில் இந்த மாதிரிப்பட்ட துர்மார்க்கமான கிரியைகள் இருக்கிறது. நான் இவ்வளவு நேரம் உலக பிரகாரமான மக்களை சொன்னேன், கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்குது இந்த மாதிரி துர்மார்க்கமான காரியங்கள். கயிறு கட்டுறது, காலில் கயிறு கட்டுறது, கையில கட்டுறது கிறிஸ்தவர்கள். நான் மற்ற ஆட்களை நான் பேசவே இல்லை இந்த சப்ஜெக்ட்ல. நான் கிறிஸ்தவர்களை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டினேன் என்று சொன்ன பிள்ளைங்க கையிலையும் காலிலையும் கட்டக்கூடாது, பொட்டு வைக்க கூடாது. இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் தேவன் சீப்போ என்று அருவருக்கிற காரியங்கள். தேவன் அந்த காரியத்தை அருவருப்பாருன்னா அந்த காரியத்தை செய்யற ஒன்னை எப்படி அருவருப்பாரு? இந்த காரியத்தில் கவனமா இரு. துர்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காத, துர்மார்க்கமான கிரியைகளை இந்த நாட்கள் அடியோடு வேரோடு அழித்து விடு. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதனால துர்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. துர்மார்க்கருடைய முடிவு அழிவு. துர்மார்க்கன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒருவேளை நீ நினைக்கலாம், ஐயோ நான் முழங்காலே நின்று ஜெபிக்கிறேனே, வேதத்தை இடைவிடாம நான் வாசிக்கிறேனே, அப்படி செய்யறனே இப்படி செய்யறனே, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலைன்னா துர்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிறியா? நீ எவ்வளவுதான் வேதத்தை கரைச்சு குடிச்சு எத்தனை மணி நேரம் நீ முழங்கால் நின்னாலும் துர்மார்க்கமான காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கா என்பதை ஆராய்ந்து பார். ஒருவேளை உனக்கு அது தப்பா கூட தெரியாம இருந்திருக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் ஒரு தப்பா? வீட்டுல பத்தி கொளுத்துறது, வீட்டுல சொரூபங்களை போட்டிருக்கிறது, சொரூபங்கள்னா இயேசு படத்தை போட்டிருக்கிறது, இதெல்லாமே உங்களுடைய ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையா இருக்கும். இதெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தான் இதை நீங்க மாற்றுங்க. எத்தனையோ வார்த்தைகள் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு எச்சரித்திருப்பாரு. ஒருவேளை நிர்விசாரமா இருக்கக்கூடிய ஆட்களா இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பாவமா? பாவம் தான். அதனால அதையெல்லாம் எடுத்து இந்த நாட்கள் ஒதுக்கி விட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு புதிதான ஒரு பிரசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கிரமத்தை, அநியாயத்தை, துர்மார்க்கத்தை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, ஆண்டவரே ஏன் எனக்கு செவி கொடுக்கல, ஏன் எனக்கு இந்த மாமிச இச்சை போகல, மாமிச இச்சை போகலன்னா அவங்க வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான். யார் உட்கார்ந்துருக்கான்னு முதல்ல தொலாவுங்க, தேடுங்க. எவன் உட்கார்ந்துருக்கிறான் அவனை முதல்ல அடிச்சு வெளியில விரட்டுங்க. எங்களுடைய வாழ்க்கையிலுடைய அனுபவங்கள் நிறைய. ஒரு பொருட்களின் மூலமா கூட சத்தம் வருவான். ஏதாவது ஒரு வீட்டுல இருந்து ஒரு பொருளை வாங்கி கொண்டு வீட்டுக்குள்ள வச்சிருந்திருப்பீங்க.
அவன் எப்படி அந்த பொருளை வாங்கினா நமக்கு தெரியாது. அந்த பொருளை என்னென்ன சாபகேடுகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை கொண்டு வீட்டுக்குள்ள வச்சிருக்கும் போது ஆண்டவர் காட்டி தருவார். இதை தூக்கி வெளில போய் கடாசி தள்ளிருன்னு சொல்லுவோம். ஒட்டனை அடுத்த நொட்டி நீங்க வெளியில விரட்டி விட்டு பாருங்களேன், உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. தேவ பிரசன்ஸ், தேவ ஆளுகை, தேவன் உங்களை நடத்துகிறத நீங்க பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கை கர்த்தர் வேண்டான்னு சொல்லுகிற காரியத்தை உடனே அப்புறப்படுத்தணும். அப்புறம் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. இது நல்ல காஸ்ட்லியான பொருளாச்சுதே, ஐயோ இது விலை கூடின சாரி அந்த சிஸ்டர் தந்துட்டாங்களே, விலை கூடின பேண்ட் சட்டை தந்துட்டாங்களே, ஐயோ விலை கூடின ட்ரெஸ் இல்ல, பார்க்கவே பார்க்காதீங்க. அடுத்தவன் ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்து அந்த பொருள் உங்க வீட்டுல இருந்து அதனால உங்களுக்கு ஏதாவது போராட்டங்கள் இருக்கும் என்றால் அதை உடனே அப்புறப்படுத்தி விடுங்கள். ஏசு போட்டா என்று சொல்லி வீட்டுக்குள் சொர்பம் போடாதீங்க. மாதா போட்டா என்று சொல்லி வீட்டுக்குள் சொர்பம் போடாதீர்கள். அதன் மூலமாக சாத்தான் கிரியை செய்வான். இப்படிப்பட்ட காரியங்களை உங்களை வீட்டை விட்டு முதல்ல அப்புறப்படுத்துங்க. அப்புறப்படுத்தும் போது உங்கள் மாமிசத்தில் ஒரு ஜெயத்தை பார்ப்பீர்கள், ஜெயத்தை பார்ப்பீர்கள். சிஸ்டர் என்ன சிஸ்டர் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு, நீங்க இதை போய் மாற்ற சொல்லுங்க, இதனால ஒரு விடுதலை கிடைக்குமானா? கிடைக்கும். மாற்றி பாருங்க, அப்புறம் நீங்க சொல்லுவீங்க. அதுக்கு அடுத்து பரியாசக்காரர்கள், துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், அப்புறம் பாவிகளுடைய வழியில் நிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பாவம் செய்வாங்க, விபச்சார பாவங்கள், வேசித்தன பாவங்கள், மற்றவர்களை கெடுத்து பேசுகிற பாவங்கள், இப்படிப்பட்ட பொல்லாத பாவத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. உட்கார்ந்து அவங்க கூட கடந்து கட்டு கதைகளை பேசக்கூடாது. பேசினாலும் இந்த மாதிரிப்பட்ட பாவங்கள் நம்ம சிந்தையில ஆள்கொள்ளும். நம்மளுடைய சரீர பிரகாம நம்ம பலவீனப்படுத்த. நான் ஒண்ணு சொல்றேன், இதெல்லாமே நான் உணர்ந்த காரியங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் நான் உட்காரும் பொழுது நம்மளுக்கு என்ன நேரிடும்னா, சரீரத்திலே பலவீனத்தை சாத்தான் கொண்டு வந்து விடுவான். அதனால என்ன செய்யக்கூடாதுன்னா, துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிக்க கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. பாவிகள் அந்த காலையில எந்திரிச்ச நேரத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் தூங்க போற வரைக்கும் எவனையாவது கெடுத்து பேசுறான்னு அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்க மத்தியில போய் உட்கார்ந்துட்டு அவ அப்படி இவன் இப்படி, அந்த ஆள் இப்படி இந்த ஆள் இப்படின்னு சொல்லி நீங்க பேசிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவியில் அனல் இல்லாமல் ஆவி அப்படியே அணைந்து போகும். சரீரத்துல சாத்தான் பலவீனங்களை கொண்டு போடுவான். ஏன் எனக்கு இந்த பலவீனம்? நான் நல்லா தானே இருந்தேன், எதற்கு இந்த பலவீனம் எனக்கு வந்தது என்று நாம் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்துவார். இந்த இடத்துக்கு போனல்ல, இன்னாற்ற பேசினல்ல, இன்னாற்ற நீ பழகுனல்ல, அதுக்குதான் உனக்கு இந்த பலவீனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அறிக்கை செய்து மனஸ்தாபப்பட்டு அழுது அறிக்கை செய்து விடும் பொழுது அந்த பாவம் நம்மளை விட்டு மன்னிக்கப்பட்டு சரீரத்திலே புஷ்டியாகும். அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் துர்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிறவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்றால், மாம்ச சிந்தை போராடும். இன்னும் ஒன்று, எந்த ஒரு காரியங்களும் நாம் செய்கிற காரியங்கள் சக்சஸ் ஆகி வராது. ஒருவேளை துர்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கிற காரியங்கள் சக்சஸ் ஆகி வருது என்றாலும் முடிவிலே அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களா இருக்கிறபடியால் அது முடிவிலே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது. ஆரம்பத்திலே ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு நடப்போம். இரண்டாவது, பாவிகளுடைய வழியில் நிற்காதபடிக்கு பார்ப்போம். பாவிகளுடைய வழியில் நீங்க நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சரீர பலவீனங்கள் வரும், உங்களை படுக்கையிலே போடும். எனக்கு ஒரு பரிசுத்தவான் ஒரு வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தையிலே, அந்த நாட்கள்ல ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ய பொழுது சபிக்கப்பட்டார்கள், அப்படித்தானா? அவர்களும் சபிக்கப்பட்டார்கள். பாவத்தை தூண்டின பிசாசானவனும் சபிக்கப்பட்டான். யாரு? பாம்பு மூலமா தானே சத்தம் வந்தான். அந்த பாம்பும் சபிக்கப்பட்டது. அந்த பாம்புக்கு சபிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். சபித்த வார்த்தை என்ன தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று. மண் யார்? நம்மதான். நல்ல மனசுலாக்குங்க. ஊறுகிற போது கீழே கிடக்குல மண்ணு, இந்த மண்ணை தின்பாய் இல்ல, அந்த மண்ணை தின்னா பாம்பு சீக்கிரம் செத்து போயிடும். அந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட நம்மளை தான் ஆண்டவர் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ மண்ணை தின்பாய் என்று சபித்து விட்டார். அவன் இன்னும் மண்ணை தின்னு கொண்டிருக்கிறான், அநேகரை தின்னு கொண்டிருக்கிறான், அநேகரை சாத்தானுடைய வலையில விழ வைத்துக் கொண்டிருக்கிறான். மண்ணான நம்மர்களை நாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள், நீ மண்ணுக்கே திரும்புவா என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா ஆதாம பார்த்து. அதனால நம்ம மண்ணால் உருவாக்கப்பட்டவர்கள். இந்த மண்ணை தின்னும்படியாக சாத்தான் சபிக்கப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமா இருங்க. நம்ம நினைப்போம் ஒருவேளை சரீர பலவீனம் வந்து கர்த்தர் என்ன சிக்ஷிச்சுக்கிறார், கேன்சரா இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, கேன்சர் மண்ணை திங்கிறான், மண்ணை அரிக்கிறான். யாரு? சாத்தான். நீங்க நினைப்பீங்க கர்த்தர் கொடுத்த சிக்ஷை,
கர்த்தர் கொடுத்த சிக்ஷை எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுக்கு ஒருவேளை அந்த சிக்ஷைகள் வந்தாலும் அவன் ஜெயித்தெழும்புவான். அவன் அப்படியே ஒப்பு கொடுக்க மாட்டார். யோபுக்கு சரீரத்தை முழுது அழிச்சான்ல, ஆனால் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரா? அவனை உயிர் மீட்சி கொடுத்தாருல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் சாத்தான் சரீரத்தை அரிக்கும். யோபையாவ சரீரத்தை முழுசு அரிச்சான் இல்லையா? தெரியுமா? அரிச்சான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, அவனுடைய சரீரத்தை மறுபடியும் என்ன செஞ்சாரு? ஒரு உயிர் கொடுத்தாரு சரீரத்துக்கு. நாகமானுங்கிற குஷ்டரோகம். நான் அன்னைக்கு சொல்வேன், சரீரத்துல பிசாசு கை வைக்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது, ஒரு நாள் விடக்கூடாது. சரீரத்துல பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்ளணும், இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பாவிகளுடைய வழிகளில நடப்பீர்கள் என்றால் சாத்தான் உங்களை சரீரத்துல கை வச்சுக்குவோம். அதனால அப்படிப்பட்ட பாவினா தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருத்தனை பார்த்தாலே தெரியும் அவன் தேவ சாயலில் இல்லையா, அவனை விட்டு ஒதுக்க வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவிகளை தீவினை தொடரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வேதவசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், அது நான் எடுக்கல அந்த வசனம், ஆனால் அந்த வசனம் இருக்கிறது. பாவிகளை தீவினை தொடருமா. ரொம்ப கவனமா இருங்க. நம்ம பாவிகள் கூட நம்ம சேர்ந்து நடக்கிறோமா, கை கோத்து நடக்கிறோமா? கவனம் தேவை. நம்மளை தீவினைகள் தொடரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால நம்ம துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. பாவி எங்க நிக்கிறானோ அங்க நிக்க கூடாது, நம்ம ஓடிடணும். நம்ம பிசாசுக்கு விலகி ஓடணும். நம்ம அவங்க கூட போய் உறவாடிட்டு இருக்க கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் சொல்லியிருக்கிறாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம இடம் கொடுக்காம அவன் அங்க நிக்கிறான், நம்ம பாட்டுக்கு நம்ம ஒதுங்கி போறதுல தப்பே கிடையாது. அதனால பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது. பாவிகளை தீவினைகள் தொடரும் என்று வேதவசனம் சொல்கிறது. மூன்றாவது, பரியாசக்காரர்கள். இவர்களை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பரியாசக்காரர்களை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான். அவனுக்கு ஞானமே கிடையாதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாரு ஞானம்? இயேசுதான் நமக்கு ஞானம், ஆண்டவர் தான் நமக்கு ஞானம். அந்த ஞானம் அவனுக்கு கிடையாதான். பரியாசக்காரன் ஞானத்தை தேடுவானா, உலக ஞானத்தை தேடுவானா, ஆனா கண்டுபிடிக்க மாட்டான் என்று வேதவசனம் சொல்கிறார். பரியாசக்காரர்கள் யாருன்னு தெரியுமா? எப்படின்னா, நம்ம கூட இப்போ நான் கூடி இருக்கும்போது நம்ம பேசுறோம் இல்லையா, பேசும்பொழுது அந்த இடத்துல தெரியும் இவன் பரியாசம் செய்கிறான். ஒரு மனிதனை பார்த்து கேலி கிண்டல் செய்கிறான். அவன் அந்த கேலி கிண்டல் பரியாசம் எல்லாமே ஒன்றுதான் செய்கிறான் என்றால், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. அந்த இடத்துல ஸ்பாட்டா எந்திரிச்சு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்க கிளம்பிடணும். நான் என்ன சொல்றேன், புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு, சுத்தி இருந்து கதை பேசக்கூடாதான். புதிய ஏற்பாட்டுல இருக்குது, கட்டுக்கதைகளுக்கு விலகி ஓடுங்கள். இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாலயம் இருக்குது, தேவாலயத்துல போய் நீங்க ஜெபிக்காம பக்கத்துல என் ஃப்ரெண்டு, என்னுடைய குடும்பம், எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நீங்க குடும்பக்காரங்களா இருந்தாலும் சரி, மற்ற உறவின் முறையாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, எந்த கரண்டா இருந்தாலும் சரி, நீங்க தேவனுடைய பாதத்திலே நேரத்தை கழிக்காம ஃப்ரெண்டு அங்க இங்க எல்லாம் நீங்க போய் நேரத்தை கழிச்சீங்கன்னா, நீங்கள் அங்கே பரியாசக்காரர்கள் மத்தியிலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களுக்கே தெரியாம பரியாச ஆவி உங்களிடத்தில் வந்துவிடும். நான் கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் உணர்ந்த காரியம் என்னன்னா, சில இடங்களுக்கு நான் போய்கொண்டு வரும் பொழுது அங்கே போராடுகிற ஆவிகள் இங்கே கிரியை செய்யறத நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த ஆவிகள் கிரியை செய்யும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருவேளை கோல் சொல்லுகிற ஆவிகளா இருக்கலாம், தப்பா பேசுகிற, கெட்ட வார்த்தை பேசுகிற, அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்கிற நபர்களோடு கூட பேசிவிட்டோ, இல்லைன்னா அவர்கள் கூட உட்கார்ந்து சாப்பாடோ, இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கிறது. எதையாவது ஒன்று செய்து நம்ம சொந்தம் இல்லையா, நம்ம உடன்பிறப்பு இல்லையா, நம்மளுடைய காரியங்கள் இல்லையா என்று நம்ம செய்து கொண்டு வரும்போது அங்க உள்ள கிரியைகள் தாக்குகிறதை நாம் அறிவோம். அந்த இடங்கள் பரியாசக்காரர்கள், ஒருவனை கெடுத்து ஒருவனிடத்தில் பேசுகிறது. அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்லுவாரு, நம்ம இப்போ நான் இன்னொருத்தவங்க இருக்கிறோம்னா, அவங்க இருக்கும்போது நீ இந்த பாவத்துல இருக்கிற, மனம் திரும்புன்னு சொல்றது தப்பு கிடையாது. அவங்க போனதுக்கு பிறகு இன்னொரு நபர்கிட்ட போய் அவன் மத்தவ அப்படியாக்கோ இப்படியாக்கோ, அந்த பாவத்துல கிடக்கா இந்த பாவத்துல கிடக்கான் என்று சொல்லுகிறது என்னது?
அவர்களை குறித்து இவர்களிடத்தில் கோல் சொல்லுகிற காரியங்கள், இதுவும் ஒரு பரியாச சொல்லை பரியாச சொற்கள் இதெல்லாமே. இதை தேவன் போ என்று அருவருக்கிறார். தேவனுக்கு இதெல்லாம் பிடிக்காத காரியம். நான் அதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நாம் செய்யக்கூடாது. தேவனுடைய ஆலயத்திலே போய், அதான் இன்னொன்னு சொல்றேன், தேவனுடைய ஆலயத்துல போய் மணிக்கூர் கணக்கில் விழுந்து கிடப்பாவ. மணிக்கூர் கணக்கில் ஜெபம் பண்ணுவாங்க. வேதத்தை அவர்களை போல தியானிக்க ஆளே கிடையாது. உபவாசம் போட அவங்களை போல ஆளே கிடையாது. இதெல்லாம் செய்வார்கள். பக்தி மானா இருப்பார்கள். ஆனால் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், எத்தனை மணி நேரமோ, ஏன்னா காலையில இருந்து சாயந்தரம் வழியே சர்ச்சுக்குள்ள விழுந்து கிடப்பாங்க. வெளியில வந்த உடனே அவர்களுடைய எச்சத்த கிரியா இருக்கும். என்ன செய்வாங்கன்னா, அவங்க இப்படி, இவங்க இப்படி, அவ நாசமா போன, இவ நாசமா போன, அவன் அப்படி போன, இவன் இப்படி போனன்னு சொல்லி மற்றவர்களை கெடுத்து அவதூறான அக்கிரமமான வார்த்தைகள் அவர்களுடைய நாவிலிருந்து புறப்படும். அந்த ஜெபத்தை தேவன் கேட்பாரா? கேட்கவே மாட்டார். கேட்கவே மாட்டார். நீ உபவாசித்தாலும் நான் பார்க்க மாட்டேன், நீ ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன், நீ எத்தனை முறை வேதத்தை வாசிச்சாலும் நான் கண்டுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நாம தேவாலயமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், தேவனுடைய பாதத்திலே இரவும் பகலும் அமர்ந்திருக்க வேண்டும். இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். நாம் வேதத்தை உண்மையிலே நாம் தியானிப்போம் என்றால், நான் உன்னை சொல்லிட்டா, உண்மையிலே நம்ம வேதத்தை உண்மையில ருசித்து ரசித்து படிச்சு நம்ம அதை தியானிப்போம் என்று சொன்னால், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், பரியாசங்கள், பாவிகளுடைய வழியில நிற்கிற காரியங்கள், துர்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிற காரியங்கள் நம்ம இடத்தில் வராது, வரவே வராது. எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, எத்தனை பரிசுத்தவாட்டிகள் இருக்கிறாங்க. அப்படி பாவத்தை கண்டால் வராத, அவ்வளவுதான், அங்க நில்லு, பாவத்தை பார்த்து நில்லுங்கணும். சரீரத்திலே தொட விடக்கூடாது, ஆத்மாவை தொட விடக்கூடாது, சிந்தையை தாக்க விடக்கூடாது. உங்களுக்கு ஒருவேளை சிந்தனையில போராட்டமா, சரீரத்துல போராட்டமா, ஆவிக்குரிய ஜீவத்துல முதிர்ச்சி வரலையா, இதுக்கு எல்லாமே காரணம் இதுதான். இந்த அக்கிரமக்காரர்களே உங்களை விட்டு நீக்கி போடுங்க. பரியாசம் செய்யறவன உங்க பக்கத்துல விட்டாதீங்க, துர்மார்க்கன் உங்க பக்கத்துல விட்டாதீங்க. பாவிகளை தீவினைகள் தொடரும். பாவிகள் பக்கத்துல உட்காந்து பேசுறது, ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர 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 வளர, நீங்க வளர்ந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி காரியங்கள் நம்மளை அஃபெக்டிங் பண்ணாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து வாருங்கள். ஒரு பிசாசை விரட்ட வேண்டும் என்றால் நம்ம பிசாச முதல்ல நம்ம கட்டணும். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளராம போய் பிசாசை கட்டுவோம் என்றால் அந்த ஆவி கண்டிப்பா கிரியை செய்யும், கண்டிப்பா கிரியை செய்யும். சாத்தா ஒரு ஊழியக்காரருக்கு போய் பிசாசு அதட்டும் போது பிசாசு சொல்லியிருக்குது, ஒரு சகோதரிக்கு அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு. அப்போ ஒரு ஊழியக்காரர் போய் அந்த அசுத்த ஆவி விரட்ட போயிருக்கிறாரு. அந்த அசுத்த ஆவிட்ட கேட்கும்போது நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்டிருக்கு. அப்போ அந்த சகோதரி சொல்லியிருக்குது, அந்த பிள்ளையோட தாய் தான் என்னை கூப்பிட்டா, அதனாலதான் நான் வந்தேன். அப்ப அந்த ஊழியக்காரன் தாயை பார்த்து கேட்டிருக்கிறார், நீங்க இதுக்கு அசுத்தாவிகளே கூப்பிட்டீங்க, நான் கூப்பிடவே இல்லையேன்னு. அப்ப அவங்கதான் கூப்பிடலையே, நீ எப்படி இங்க வீட்டுக்குள்ள வந்த, இந்த சகோதரி உடம்புக்குள்ள எப்படி வந்தேன்னு கேட்டதுக்கு ஒரு வார்த்தை அந்த பிசாசு சொல்லியிருக்கிறது, நான் ரோட்ல சும்மாதான் போயிட்டு இருந்தேன், நான் ரோட்ல சும்மாதான் போயிட்டு இருந்தேன், என்ன நாயா பேயான்னு சொல்லிச்சு. அந்த பிள்ளைய, அந்த குழந்தைய அந்த தாய் என்ன செஞ்சிருக்கா, நாயே பியாயன்னு சொல்லி திட்டாலாம். உடனே இந்த பியாய் கப்புன்னு பிடிச்சிக்கிச்சு. என்னதானே கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு போட்டு சிங்காசனம் போட்டு நம் நாவின் வார்த்தைகளில் கவனம் தேவை. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்புறம் அந்த ஊழியக்காரன் அந்த அசுத்தாவே இந்த சரீரத்துக்குள் வரக்கூடாது என்று கடிந்து கொண்டு வெளியே அனுப்பி விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசே, கருமோ, நாய், பேய், பிசாசு இப்படி எல்லாம் சொல்லி நம் குழந்தைகளை திட்டுகிறோமா, அவன் வந்து விடுவான், அவன் வந்து விடுவான். ரோட்ல போற நாயை நம்ம எதுக்கு காதை பிடிச்சி திருக்குவானே, அவன் போறவன் போயிட்டு போட்டோம், நம்ம பாதையில் கரெக்டாக இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அதுல சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமாயிருங்கள், தியானமாயிருங்க. உங்க மேட்டின் மேகளை எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. சர்ச்சில் போய் இருந்துட்டு மணிக்கூர் கணக்குல ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிச்சு நான் உபவாசிச்சேன்னு கொடிய தூக்கி தெரியாதீங்க. இதெல்லாம் துர்மார்க்கம், இதெல்லாம் பாவத்திலும் பாவம். நீ ஜெபம் பண்ணினா நீ ஜெபம் பண்ணு, நீ உபவாசம் போட நீ உபவாசம் போடு, நீ பைபிள் படிக்கிறனா பைபிள் படி. இத போய் நீ வெளியில போய் என்ன செஞ்சிட்டு இருக்காத, தம்முறாச்சு கொட்டடிச்சுட்டு தெரியாத. நீ இதெல்லாம் ஒரு பெருமை நாவி. நான் செஞ்ச பாத்தியாங்கிறது ஒரு பெருமை நாவி.
அவனுக்கு தேவன் பகிர்ந்து கொடுத்த வரத்தின்படியே அவன் செய்வான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவரே நான் எந்த துர்மார்க்கன்ட்டு ஆலோசனை கேட்டேன் ஆண்டவரே, நான் எந்த துர்மார்க்கமான பாதையில நான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு காமிங்க. கர்த்தர்கிட்ட கேட்பீங்களா? இன்னொன்னு, பாவிகள், நான் எந்த பாவிகள் வழியில நான் நிற்கிறேன் ஆண்டவரே, பாவம் செய்யறாங்க, துணிஞ்சு நடக்கிறவனுடைய உச்சந்தலையை கர்த்தர் நொறுக்கி போடுவார் என்று வேதவசனம் சொல்கிறது. பாவி துணிஞ்சு நடக்கக்கூடியவன், அவனுடைய வழியில நீங்க நிக்க கூடாது. இந்த மாதிரி நிற்கும் போது உங்க சரீரத்திலே பலவீனத்தை சாத்தான் கொண்டு போடுவான். எழும்ப முடியாத மண்ணை அரிக்கிறது மாதிரி உங்களை என்ன செஞ்சிருவான்? அரைச்சு போடுவான். அந்த மாதிரி பாவிகளுடைய வழியில் நீங்க நின்று நிக்க கூடாது. ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்னொன்று, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காராதீங்க. பரியாசக்காரர்கள் ஞானத்தை தேடியும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு யார்கிட்ட அதிகமா பேசாதீங்க. எனக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் இந்த நாட்கள் சொல்லுகிற வார்த்தை, மனிதர்களிடத்தில் அதிகமாய் பேசாதீர்கள். நீங்கள் மனிதர்களிடத்தில் அதிகமாய் பேசுவீர்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர மாட்டீர்கள். இன்னும் அந்த கீழே, இந்த செருப்பு கீழே தான் கிடக்கும். பார்த்திருக்கீங்களா? காலுக்கு கீழே தான் செருப்பு கிடக்கும். அந்த மாதிரி காலுக்கு கீழே கிடக்க ஆசைப்படுகிறீங்களா? இல்லைனா பொற்கிரீடமாய் மாற ஆசைப்படுகிறீர்களா? உங்களுடைய கையில் இருக்கிறது. மனிதர்களிடத்தில் அதிகமாய் பேசாதீர்கள், புறங்கூறாதீர்கள், அடுத்தவர்களை பற்றி பேசாதீர்கள், பெருமை பாராட்டாதீர்கள், பாவிகளுடைய வழியில் நிற்காதீர்கள். நான் இன்றைக்கு திருப்பி திருப்பி இந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பாவிகளுடைய வழியில் நிற்கும் பொழுது சாத்தான் சபிக்கப்பட்டவன். அவன் என்ன செய்வானா? சரீரத்தை அழித்து கொண்டே இருப்பான், பலவீனப்படுத்துவான், பலவீனங்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு படுக்க வைப்பான். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். அதனால எந்த ஒரு காரியத்துல ஜாக்கிரதையார்கள். வீட்டுக்குள்ள அனாவசியமான பொருட்கள் ஏதாவது இருக்கிறது அப்புறப்படுத்தி போட்டுங்க. இப்போ உங்க வீட்டை நீங்க தொலாவுங்க, தேடுங்க. ஏதாவது என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வீட்டுக்குள்ள இருக்குதா, உடனே அப்புறப்படுத்துங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்கள். இல்லை ஆவிக்குரிய ஜீவியம், வந்தோம், தண்ணிக்குள்ள முழுங்கி எழும்பிட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், இனி அவ்வளவு இவனு இஷ்டப்படி வாழலான்னா முடியவே முடியாது. நான் இன்னைக்கு இப்பவும் சொல்றேன், இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு யார் ஒருத்தவங்க பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறீங்களோ உங்க வீட்டை அவங்க இந்த மாதிரிப்பட்ட இன்னைக்கு கேட்ட மெசேஜ் நான் திருப்பி திருப்பி அந்த வார்த்தைகளை சொல்ல விரும்பவில்லை. இந்த நாட்களில் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்க மாமிச சிந்தை ஜெயிக்கப்படும். நீங்கள் சரீர போராட்டங்கள், பலவீனங்களிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். தவறான பார்வைகள், தவறான கிரியைகள், ஆபாசமான கிரியைகள் இருந்து உங்களுக்கு விடுதலை இல்லையா? இந்த காரியத்தை செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க. இந்த மாதிரிப்பட்ட நபர்களை அருவருத்து அவர்களிடத்தில் இருக்கிற கிரியைகளை வெறுத்து தள்ளுங்கள். அவர்களை நேசிங்கள், அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். சொல்லிக்கிட்டு வந்துருங்க. அவங்க கூட ஐக்கியம் வைக்காதீங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா வாழ்ந்த பிரச்சனையே இல்லை. அவர்கள் தான் உலகத்துக்குரிய அத்தனை அருவறுப்புகளிலையும் கிடந்து நம்ம கிட்டே நம்ம ஐக்கியம் வச்சாங்கன்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துல வளர முடியாது. சில பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் எல்லாம் எனக்கு தெரியும். அவர்களும் உண்டு, ஆண்டவரும் உண்டு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்களும் உண்டு, ஆண்டவரும் உண்டு. எந்த மனுஷன் போய் ஐக்கிய வைக்க மாட்டாங்க. ஜெபிக்க கூப்பிடுறாங்களா, ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களுடைய அது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய கூக்குரல் தெருக்கள்ல கேட்கப்படலையா? ஆண்டவருடைய சத்தம் அனாவசியமா எங்கே? ஆண்டவர் பைபிள்ல எங்கேயாவது அனாவசியமா வாயை திறந்திருக்கிறாரா? சத்தியத்தை தள்ளி ஏதாவது தேவையில்லாம கிண்டல், கேலி, நக்கல், நையாண்டி, இன்னைக்கு பிரசங்க மிடல் எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. நக்கல், நையாண்டி, கேலி, எந்த ஒரு பரிசுத்தவானாது, இயேசு கிறிஸ்துவாவது எந்த ஒரு அதிகாரத்துல அது கேலி கிண்டல் ஒரு வசனம் எடுத்து வச்சிருக்கிறேன், எந்த இடத்துலயாவது கேலி கிண்டல்கள் செய்தார்களா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒரு அதிகாரத்துல கூட இயேசுவா இருக்கலாம், அப்போஸ்தலர்களா இருக்கலாம், பிரசங்க பீடத்திலேயோ எந்த ஒரு சுவிசேஷ இடத்திலேயோ கேலி கிண்டல்கள் செய்யல. சத்தியத்தை சத்தியமாக போதித்தார்கள். லட்சாதி லட்சம் மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு யார் ரட்சிக்கப்படலைங்கிறது பிரசங்க மேடைகள்ல கேலி கிண்டல், நக்கல், நையாண்டி எல்லாம் வந்துருச்சு. டைம் பாஸ் ஆகணும்ல, எதையாச்சும் சொல்லி மணிக்கூர் கணக்கில் இழுக்கணும்ல, அதுக்காக. அதெல்லாம் தேவன் விரும்பாத காரியங்கள். யாக்கோபு 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாதாம். அதில் நம்ம கர்த்தரை நாவினால் துதிக்கிறதுனால இந்த நாவில இருந்து இன்றைக்கு ஒரு தீர்மானம், யாரை பத்தியும் பேசக்கூடாது. அது எவ்வளவு பெரிய க்ளோஸான நண்பனா இருந்த போட்டு, ஒரு உடன்பிறப்புகளா இருந்துட்டு போட்டோம், சொந்த பந்தங்கள், ஏன் தாய் தகப்பனா கூட இருந்துட்டு போட்டோம், பெத்த பிள்ளைங்க யாராக இருந்தாலும்
லிமிட்டை வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் தான் பேசணும், இதுக்கு மேல பேசக்கூடாது. நீங்க பேசுனீங்கன்னா நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர முடியாது. பல காரியங்கள் உங்களை தாக்கும். அந்த அதிக நேரம் மனிதனிடத்தில் இழுத்துட்டு போறதே பிசாசனுடைய கிரிய. அதுல கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமடி, பாவிகளுடைய வழியில் நிற்காதபடி, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதபடி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் ஆலோசனை கர்த்தா. அவர் ஆலோசனை தந்து நம்மளை வழி நடத்துவார். மனுஷ ஆலோசனைகள் வேண்டாம். இந்த பைபிளை படிங்க, பரிசுத்த வேதாங்கமத்தை படிங்க, திருப்பி படிக்க ஆலோசனை தரும் தேவன் நம்மளை ஆலோசனை தந்து அவருடைய வழியிலே நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இல்ல மனுஷன் நம்ம நடத்த வேண்டாம், தேவன் நம்மளை நடத்துவார். நான் அதுக்காக மனுஷன் ஜெப குறிப்பு சொல்லாதீங்க, மனுஷன்ட்ட போய் பரிசுத்தவான்கள்ட்ட போய் பரிசுத்தவாட்டிகள்ட்ட போய் நான் இதுக்கு என்ன செய்யலாம்னு நான் கேட்க வேண்டாம்லாம் சொல்லல. சிலவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய பைபிள் ஞானம் இருக்காது. எவ்வளவுதான் எத்தனை வாட்டி பைபிள் படிச்சாலும் ஏனோ தானும் கட்டமைக்க படிச்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்காது. அவர்கள் ஞானம் பெற்றவரிடத்தில் கேட்கறது தப்புல. ஆனா துர்மார்க்கிட்ட போய் கேட்டுறாதீங்க. கர்த்தருடைய மனிதர்களிடத்தில் போய் ஆலோசனை கேளுங்கள். ஒருவேளை நீங்க பைபிள் படிச்சு உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள்ட்ட ஆலோசனை கேட்கறது தப்பு கிடையாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரம், வேதத்துல பிரியமா இருந்து பாருங்கள், அதற்கு பின்னாடி நடக்கிற காரியங்களை நீங்கள் அறிவீர்கள். அதில் எல்லாம் விளவரைய சொல்ல முடியாது. அதுல இந்த நாட்கள் கர்த்தர் சொல்கிற வார்த்தையின்படியாக நீங்கள் உங்களை காத்து கொண்டு நடப்பீர்கள் என்றால் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை விலக்கி தள்ளுங்கள். பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதீங்க. பாவிகளை கண்டு நீங்க ஒதுங்கி போங்க. பாவிகள் என்னைக்கு ஒதுங்கி போக மாட்டாங்க, நம்ம தான் ஒதுங்கி போக வேண்டும். நான் ஒதுங்கி போவோம். கர்த்தர் இந்த 2026 உங்களை ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு ஸ்டெப் உயர்த்த விரும்புகிறார். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்களை ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். குறி கேட்காதீங்க, நாள் பார்க்காதீங்க, சகுனம் பார்க்காதீங்க, விக்கிரக கோயில்கள்ல படைக்கப்பட்டதை புசிக்காதீர்கள். தெரிஞ்சும் செய்யாதீங்க. தெரியாம செய்யறது வேற, தெரிஞ்சு செய்யாதீங்க. தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கு ஒரு அக்கினி தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும். அந்த காரியத்தை ஆண்டவர் வெறுக்கிறதுனால நீங்க அந்த காரியத்துக்குள்ள உடன்பட்டு விடாதீங்க. சரியா? இந்த நாட்கள் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் நாமே காத்துக்கொள்வோம். இது எனக்கு முதலாவது இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்வேன், அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு. அதனால இந்த வார்த்தையின்படியாக அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேலும் மேலும் வளருவோமாக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, பரிசுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்க நீங்க விரும்ப இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்குரிய வார்த்தைகளை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. உங்களுக்கு கொடாபடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமடி, பாவிகளுடைய வழியில் நிற்காதபடி, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதபடி, கர்த்தருடைய வேதத்திலே நாங்கள் பிரியமாயிருந்து இரவும் பகலும் உங்களுடைய வேதத்தில் நாங்கள் தியானமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே இவ்வளவு காலம் ஆண்டவரே இது பாவமா என்று சொல்லி எங்களுடைய நாங்கள் இருதயத்தை நாங்களே திருப்திப்படுத்திக் கொண்டிருந்த நாட்கள் உண்டப்பா. இந்த நாட்களை நாங்கள் அதை வெறுக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த காரியத்திலே கர்த்தர் வேண்டாம் என்று சொல்கிறீரோ அந்த காரியத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. அது எங்களை முற்றிலுமா அழித்து போடுங்க ஏசப்பா. நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க என்ன சொல்லுகிறீங்களோ அப்பா அதை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களை முழுமையா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2026ஆம் வருடத்துல ஆண்டவரே நாங்கள் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்க எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த காரியங்கள் சீர்கேடுகள் இருக்கிறதோ ஐயா அதெல்லாம் எங்களை விட்டு மாற்றி போடுங்க. பரிசுத்தத்தில் வளர்ந்தோங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.